ஒரு சமயம் காசிபர் என்னும் முனிவருக்கு கத்ரு, வினதை என்ற 2 மனைவிகள் இருந்தனர். கத்ருவுக்கு பாம்புகள் போன்ற பல நாகங்கள் பிறந்தனர். வினதைக்கு 2 முட்டைகள் இருந்தன. அவற்றில் ஒன்றிலிருந்துதான் கருடன் பிறந்தார். கருடன் பிறந்தவுடனே ஒளிரும் வடிவத்தில் வானத்தை துளைக்கும் வலிமையுடன் பறந்தார். ஒருநாள் கத்ரு மற்றும் வினதை ஒரு வாதத்தில் ஈடுபட்டனர். அதில் வினதைக்கு தோல்வி ஏற்பட்டது. வினதை மற்றும் அவளின் மகன் கருடன் நாகர்களுக்கு அடிமையாக வேண்டும் என கத்ருவால் உத்தரவு வழங்கப்பட்டது. கருடன் தன்னுடைய தாயை விடுவிக்க நாகர்களிடம் கேட்டார். அவர்கள், நீ எங்களுக்கு தேவர்களிடம் இருக்கும் அமிர்தக் குடத்தைக் கொண்டு வந்தால் உன் தாயை விடுவிக்கிறோம் என்றார்கள். கருடன் வானத்தை துளைத்துப் பறந்து சுவர்க்கலோகத்திற்குச் சென்று அமிர்தக் குடத்தை பாதுகாக்கும் தேவர்களுடன் போரிட்டு அதை கைப்பற்றி நாகர்களிடம் கொண்டு வந்தார். ஆனால் நாகர்கள் அதை குடிப்பதற்கு முன் இந்திரன் அமிர்தக் குடத்தை மீண்டும் எடுத்துச் சென்றார். நாகர்களிடம் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றிவிட்ட கருடன் தன்னுடைய தாயை விடுதலை செய்தார். கருடனின் வலிமையையும் வீரத்தையும் கண்டு விஷ்ணு பகவான் ஆச்சரியமடைந்து, நீ இவ்வளவு வலிமை உடையவனா? உன் வலிமையும் வீரமும் என்னை வியக்க செய்தது. இன்று முதல் நீ என் வாகனமாக இரு என்று ஆசிர்வதித்தார். அந்த நாளிலிருந்து கருடன் விஷ்ணுவின் பரம பக்தராகவும் அவருடைய வாகனமாகவும் இருந்து வருகிறார்.